இதுக்குள்ள போ. நான் நினைச்சதை முடிச்சிட்டேன். என்னோட பல வருஷத்து கனவு நினைவாயிடுச்சு. என்னோட இந்த டெக்னிக்கை நான் ஆர்மிக்கு கொடுப்பேன். இனிமே நம்மளோட ஆர்மி எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போய் எதிரிங்களை பந்தாடும். பிகாஸ் இப்ப நீ வெளியே வரலாம். விகாஸ், இனி நான் உனக்கு சம்பளத்தை பல மடங்கு உயர்த்த போறேன். முதல்ல நீ கொடுக்கற சேலரி யாருக்கு வேணும்னு சொல்லு. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் எங்க வேணாலும் போவேன், கொள்ளையடிப்பேன், பேங்க் கொள்ளையடிப்பேன், யார் வீட்டுல வேணாலும் கொள்ளையடிப்பேன். யாராலையும் என்ன பிடிக்க முடியாது. இல்ல இல்ல, அந்த மாதிரி பண்ணாத விகாஸ். என்னோட ரிசர்ச்சை மிஸ்யூஸ் பண்ணாத. ஒரு ரிசர்ச்சை நீ தான் மிஸ்யூஸ் பண்ற. ஒரு ரிசர்ச்சை நான் கரெக்டா யூஸ் பண்ண போறேன். எல்லா இடத்துலயும் கொள்ளையடிச்சு பணக்காரனாக போறேன். வரட்டுமா? எனக்கு வேலை நிறைய இருக்கு. நான் சொல்றத கேளு. இல்ல யாராவது போலீஸுக்கு போன் பண்ணுங்க. திருடன் தப்பிச்சு போறான். திருடன், திருடன், திருடன். அட யாராவது திருடனை புடிங்க. தப்பிச்சு போறான். திருடன் இருக்கு. எனக்கு என்ன இது பூதம் மாதிரி இருக்கு. ரேவா, வாங்க இங்க இருந்து போயிடலாம். பூதம் கொள்ளையடிக்காது. எவனோ பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு போறான். நீங்க எங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தம்பி, ஃபேன் எடுத்துட்டு போறேன். நில்லுப்பா. ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. இந்த போறப்பா. என்கிட்ட இருந்து தப்பிச்சு உன்னால எங்கேயும் போக முடியாது ஸ்மோக்கி மேன். ஐயா ஐயா, இங்க என்ன மேஜிக் நடக்குது? அட இது பூதமா பிசாசா? என்னையா இது? அது பூதம் இல்ல, அவன் ஒரு திருடன். சீக்கிரம் வந்து இந்த கேபிளை புடிங்க. வாங்க. வந்துட்ட பாரு.
இத நீங்களே வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் கொள்ளையடிக்க வருவேன். இந்த ஒட்டுமொத்த ஊரையே நான் கொள்ளையடிக்க போறேன். நானும் பாக்குறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன். நான் வரட்டுமா? சார் புகை போயிடுச்சு. சிவா, நீ பேங்க் பணத்தை காப்பாத்திட்ட பாத்துக்க. இனி இந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுரு. டோன்ட் வரி, நான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என் பேர் தான் லட்டு சிங். ஆனா நான் ரொம்ப காரசாரமானவன். வரட்டுமா? எப்ப வர என்ன வர எப்படி வராடே? திருடன் தப்பிச்சு போயிட்டானே. ஹலோ, வரேன் வரேன் இரு. எஸ் எஸ். இந்த லட்டு சிங்கோட பேர் ஒன்றும் சும்மா எல்லாம் ஃபேமஸ் ஆகல. கேட்டுதா? ஹலோ ஹலோ, என்னத்த செய்ய, வேதாஸ் நகரம் முழுக்க திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை இடத்துக்கு நான் போறது, எங்க அந்த திருடனை பிடிக்கிறது, என்ன செய்ய, எப்படி செய்ய? வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம சிவாவை இதுல தலையிடாதன்னு சொல்லிட்டேன். ஏன் சார் அலையறீங்க? நீங்க உனக்கு கவலையப்படாதீங்க. இந்த கேஸை நீங்க ஈஸியா முடிக்கலாம். சிவாக்கு ஒரு போனை போட்டு டக்குன்னு வர சொல்லுங்க. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேர் எடுத்துக்கங்க. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் சிவாவை கூப்பிடுறதா? வாய்ப்பே இல்ல. என் பேரு தான் லட்டு சிங். ஆனா நான் ரொம்ப காரசாரமானவன். தாத்தா, நான் மதுரைக்கு போயிருந்தேன். அங்க இருந்து ஸ்பெஷல் அல்வாவை உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அட, இருட்டு கடனை எல்லாருக்குமே தெரியுமே. ரொம்ப தேங்க்ஸ்பா. சந்தோஷமா இருக்கிற சமயத்துல ஒரு பாட்டு கேளு, உனக்காக பாடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா பாடுங்க. அது சரி, சிவா பையன் எங்க? என் கண்ணிலேயே படலையே. ஏன், அவனுக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல 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 இல்ல, நான் சும்மா சாதாரணமா தான் விசாரிச்சேன். நான் வந்து இருட்டு கடை அல்வா வாங்கினேன், சரி அதை கொடுக்கலாமேன்னு வந்தேன். உங்களுக்கு சுகர் இல்லைன்னா நீங்களும் சாப்பிடுங்க. ஹலோ லட்டு சிங் சார், எப்படி இருக்கீங்க? சிவா, ஹலோ ஹாய்லா சொல்லிட்டல, போதும் உள்ள போ. பாட்டி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா தாத்தா? ஒரு ஸ்மோக்கி மேன் வந்திருக்கிறான். புகையாவ மாதிரி ஊருக்குள்ள வரான், கொள்ளை அடிச்சுட்டு பறந்து போயிடுறான். மக்கள் எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. ஒரு பேங்கை விட்டு வைக்கல, கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா தாத்தா, கவலைப்படுறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல, பாத்துக்குங்க. நான் அந்த ஸ்மோக்கி மேனை புடிச்சே தீருவேன். புடிங்க, புடிச்சு என்னமோ பண்ணிக்கோங்க. ஆனா சிவாவை இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க. போயிட்டு வாங்க. பட்டி யார பார்த்து குலைக்கிறான்? ஏய் பட்டி, அமைதியாரு. ஒருவேளை அந்த ஸ்மோக்கி மேன் இங்க வந்துட்டானோ என்னவோ. இப்ப இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு நான் ஒட்டு கேட்டுருவேன். அந்த பிளானை பயன்படுத்தி அந்த திருடனை புடிச்சிருவேன். சிவா வீட்டுக்கு அல்வா கொடுத்தது ஒன்னும் வேஸ்டா போகல. அடுத்ததா அந்த ஸ்மோக்கி மேன் எங்க போய் எந்த பேங்க் கொள்ளையடிப்பான்னு தெரியலையே. மறுபடியும் அவனோட அடுத்த டார்கெட் வேதாஸ் பேங்கா தான் இருக்கும். நிச்சயமா இன்னைக்கு அவன் அங்கதான் திருட வருவான். ஏன்னா ஏற்கனவே அவன் மத்த பேங்க் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டான். மிச்சம் இருக்கிறது நம்ம வேதாஸ் பேங்க் மட்டும்தான். ரேவா சொல்றது சரிதான். நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும். உடனே டிராப்ப செட் பண்ணி வைக்கணும். வாங்க. அட படி, அங்க யாருமே இல்ல, ஏன் குலைக்கிற? சரி வா, வீட்டுக்கு சீக்கிரமா போகணும். லட்டு சிங் சாரையும் கூப்பிடலாம். ஹலோ லட்டு சிங் சார். சொல்லு. ஏன் இவ்வளவு கொசு கொசுன்னு பேசுறீங்க? நான் இப்ப கத்தி பேசினா உன் பக்கத்துல இருந்து பேசுற மாதிரியே இருக்குமே. சொல்றது புரியல. அப்ப அது ஒண்ணும் இல்ல. நீ போட்ட அந்த வேதாஸ் பேங்க் ஐடியா சூப்பர்பா. பேங்க் ஐடியாவா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது நான் வந்து கெஸ் பண்ணப்பா. நாம அங்க சந்திக்கலாமா? லட்டு சிங் சார் பக்கத்துல தான் இருக்காரு. நீ வந்துரு. அட, என்னையா இந்த தேனி எதுக்காக என்னையே சுத்தி சுத்தி வந்து கடிக்குது? கடிக்காத கடிக்காத, போ போ. அஸ்கி வாய்ஸ்ல கத்துங்க சார். சிவா உஷாராயிடுவான் சார், கத்தாதீங்க. வாங்க.
ஸ்மோக்கி மேன், உன்னோட திருட்டு வேலை இதோட முடிஞ்சது. ஏய் சின்ன தம்பி, என்ன தடுக்கணும்னு மட்டும் நீ நினைச்சு கூட பார்க்காத, அப்புறம் உன்னை விட மாட்டேன். பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அப்புறம் உன்னை என்னன்னு கூப்பிடுறது? சிவா, என்னோட பேரு சிவா. You are under arrest. என் ஏரியாவிலேயே திருட்டா? பேரு தான் லட்டு சிங்கு, ஆனா நான் ரொம்ப காரசாரமானவன். சாரி, நான் சண்டை போடுற மூட்ல இல்லையா. நான் கிளம்புறேன், வரட்டுமா? வரட்டுமா தம்பி? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. You are under arrest. வா சிவா, சீக்கிரம் வந்து புடி. இன்னைக்கு இவனை தப்பிச்சு போக விட கூடாது. காத்து ரொம்ப வேகமா வீசுறா. கீழே இறங்கு, கீழே இறங்குன்னு சொன்னேன். அங்கிள் சொல்றது உண்மைதான். காத்து வேகமா அடிக்குது. என்ன கீழே விட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் மேல போட்டுமா? போட்டுமா? முடியலடா, முடியலடா, கால வேற பிடிச்சி இழுக்கிறான்டா. பேக விட்டுடாதீங்க, பேக விட்டுறாதீங்க. எங்களை கீழே கொண்டு போய் பத்திரமா இறக்கி விடுங்க. பயமா ரெண்டு பேரும் இப்படி கெஞ்சி கேட்கறதுனால உங்களை விட்டுட்டேன், போங்க. சிவா, நான் வரட்டுமா? ஹலோ, ஃபயர் பிரிகேட், சீக்கிரமா வேதாஸ் பேங்க்குக்கு எதிர்பக்கம் வாங்க. இட்ஸ் an emergency. சின்ன பையா, என்ன பிடிக்கிறது இம்பாசிபிள். வரட்டுமா? அப்புறமா பார்க்கலாம். காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அம்மா, அப்பா, ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் ஏன் வந்தீங்க? சிவா எங்க போனா? இப்ப வந்துடுவா சார். அவன் ஒரு சயின்டிஸ்ட பார்க்க போயிருக்கான். அவரை கூட்டிட்டு இங்க தான் வருவான். அந்த சயின்டிஸ்ட் தான் ஸ்மோக்கி மேனை உருவாக்குனவரா. பயப்படாதீங்க, தைரியத்தை விடக்கூடாது. போலீஸ் லத்திய கையில எடுத்துக்கங்க. அவளை பொலந்து கட்டுவோம் வாங்க. என்னோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயமுறுத்த பாக்குறீங்க. விட மாட்டேன்டா. இருக்கானே தெரிய மாட்டேங்குது. என்ன இது புகை அதிகமாகிட்டே இருக்கு? யோ கான்ஸ்டபிள், பிரசாந்த் சார், இந்த வரேன் சார். சொல்லுங்க சார். அட என்னையா இது? அது வந்த சார், இந்த டெங்கு காய்ச்சல கொசு கடிச்சா வரதான் சார். அதான் புகை போட்டு கொசுவை காலி பண்றேன் சார். ஒரு கொசு இருக்காது. யோ கான்ஸ்டபிள், இத முதல்லயே சொல்றது இல்லையா நீ? சார், லட்டியை எடுத்து பொலன்னு பொலக்கணும்னு வந்து அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆயிட்டேன். நல்ல வேளை அந்த ஸ்மோக்கி மேன் இங்க வரல. அவன் மட்டும் இங்க வந்திருந்தான்னு வச்சுக்காங்க, என் கையால அவன் போதும். லட்டு சிங் சார், இவர் தான் சயின்டிஸ்ட் அகல்மன் சிங். இவர் தான் ஸ்மோக்கி மேனை உருவாக்குனது. நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். அவன் என்னோட இன்வென்ஷனை தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். நான் இதை இந்தியன் ஆர்மிக்காக தான் தயாரிச்சேன். இந்த டெக்னிக் உதவியால நம்ம ஆர்மி எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போய் நம்ம எதிரிகளை அழிக்கலாம். இந்த இன்வென்ஷனுக்கு அப்புறம் விகாஸ் மனசுல கெட்ட எண்ணங்கள் உருவாயிடுச்சு. அவன் லேப்ல இருந்து தப்பிச்சிட்டான். நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் அவரை ஈஸியா ட்ராப் பண்றேன். நீங்க எப்படி அவனை ட்ராப் பண்ணுவீங்க? புகையை உங்களால எப்படி ட்ராப் பண்ண முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் அதுக்கான மாத்து மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன்.
இந்த கன்னை நான் யூஸ் பண்ணும்போது இதுல இருந்து ரேஸ் வெளியே வரும். அது ஸ்மோக்கி மேன் மேல பட்டதும் அவன் நார்மலுக்கு வந்துருவான். அவனால தப்பிச்சு போக முடியாது. நாம புடிச்சிடலாம். இந்த மாதிரி கன்ஸ் லேப்ல நிறைய இருக்கு. போலீஸுக்கு கொடுக்க போறேன். நீங்க இத்தனை கன்ஸை தயாரிச்சு எங்க வச்சிருக்கீங்க ப்ரொஃபசர்? அது என்னோட லேப்ல ஒரு ஸ்பெஷல் சேம்பர்ல இருக்கு. யாராலையும் அங்க வரவே முடியாது. இந்த கன்ஸை நீங்க நாளைக்கு தானே கொடுக்க போறீங்க சயின்டிஸ்ட். அதனால இன்னைக்கு நான் அதை எடுக்க போறேன். ஸ்மோக்கி மேன், நீ இங்கயா? எவ்வளவு ஈஸியா உள்ள வந்து மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா? இதுக்குள்ள இருந்து காத்தே வெளியில போக முடியாது. நீங்க போயிடுவீங்களா என்ன? இல்ல, உன்னால என்ன பிடிக்க முடியாது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் ஒரு ஸ்மோக்கி மேன்கிறத மறந்துடாத. என்ன ட்ராப் பண்ணி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது சிவா. முடியாதுன்னு எதுவுமே இல்ல அங்கிள். இப்போ காட்டுறேன். ஃபேன் ஆன். என்னது? நிப்பாட்டு சிவா, நிப்பாட்டு நிப்பாட்டு சிவா. நிப்பாட்டுன்னு சொல்றல சிவா, என்ன மன்னிச்சிரு. You are under arrest. Fan on. இல்ல ஃபேன்ல போடாதீங்க. நான் எங்க தப்பிச்சு போக மாட்டேன். நான் சரண்டர் ஆகுறேன். இந்த பையனை விட்டு தள்ளி கூட்டு போங்க. இந்த பையனை விட்டு தூரமா கூட்டு போங்க. உன்னை சரி பண்றதுக்கான ஆன்டிடாட் என்கிட்ட இருக்கு. இனி உன்னால புகையா மாதிரி எங்கேயும் பறக்க முடியாது. சிவா